கர்த்தர் அருளி செய்வார். ப்ராபசி கேட்டால் கொடுத்துருவார், ஆனால் பின்னாடி தண்டனையும் கொடுத்துருவார். தண்டனைக்கு பயப்படாதவர்கள் கேட்டுக்கொள்ளலாம், அதான் வித்தியாசம். அல்லேலூயா. எவைகளை நீ கேட்டுக்கொள்கிறாயோ அவைகளை நான் கொடுக்க சர்வ வல்லவர். ஆனால் கேட்பதுதான் முக்கியம், புரியுதா? பரலோகத்துக்கு தேவையான காரியங்களை மட்டும் கேளுங்க. இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தகுதியானது கேளுங்க. அவருக்கு எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரு, அதுக்கு எல்லாமே மேயக்கூடாது. இப்போ பரலோகத்தில் இருந்து மன்னாவை அனுப்பினார் இல்லையா? மன்னா அனுப்பினார். அவர் என்ன சொன்னார்? அவருடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுவதற்கென்று பரலோகத்தினுடைய அப்பத்தை, மன்னாவை, அதுவும் குழி பணியாரத்திற்கு ஒப்பான மிகுந்த திராட்சை ரசமும் மிகுந்த தேனை விட அதிக ருசி உள்ள பதார்த்தத்தை பரலோகத்திலிருந்து செஞ்சு இந்த பூமியின் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. கண்டிஷன் நம்பர் என்ன? சாப்பிடு தானே கொடுத்தாரு, சாப்பிடு தானே கொடுத்தாரு. ஆனால் கண்டிஷன் அவருடைய தேவைக்கு மட்டும் எடுத்து வைங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? நல்லா பெட்டியில் நல்ல பாத்திரத்தில் அள்ளி அள்ளி வீட்டில் கொண்டு வச்சாங்க. விடிய காலம் புழுத்து நாறியது, புழுத்து நாறியது. அது மாதிரி புழுத்து நாறக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் சரீரம் புழுத்து நாறக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடாது. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதுவானதை கேளுங்க, பரலோகத்துக்கு போக வேண்டியதை கேளுங்க. இந்த பூமியில் வாழத்தக்கதா இத்தனை காலம் வெட்கப்பட்டு வாழ்ந்துருக்கிறோம் இல்லையா? இத்தனை காலம் எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடுங்கி ஒடுங்கி வாழ்ந்துருக்கிறோம். அப்புறம் ஜாதி மத்தியில் ஹீரோவாக வாழ்ந்துருக்கிறான். இனி ஹீரோவாய் வாழ்வதற்கு கேளுங்க. கர்த்தர் வாய்க்கை செய்வார், பொன்னோ வெள்ளியோ அவர் கொடுக்க சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கடந்த காலத்திலெல்லாம் இருளின் அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கை, பாவியான வாழ்க்கை, நிர்பந்தமான வாழ்க்கை, கடன் வாழ்க்கை. இதில் இருந்தெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும். ஆண்டவர் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார்ல, நம்ம என்ன கேட்குறோம்? நீ வேற ஒன்றும் தர வேண்டாம், கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கூடவே கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. கூடவே பரிசுத்தத்தையும் கேட்டுருங்க. அல்லேலூயா. பொன், வெள்ளி, பரிசுத்தம், இது மூன்று ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவை. பிரசங்கே சொல்லியிருக்கிறான், பணம் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா? இப்போ நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், மைக்கு தேவை இல்லையா? மைக்கு சும்மா வருமா? பணம் இருந்தால் தான் வரும். கேமரா சும்மா வருமா? வராது. மின்சாரம் சும்மா வருமா? வராது. எல்லாம் பணத்தால் தான் பெற்றுக்கொள்ள. ஒரு மனிதன் வாழ்வதற்கு பணத்தை கேளுங்க, தப்பு கிடையாது. இன்றைக்கி கேட்க சொல்கிறேன், நீங்கள் கையேந்தி நிற்கக்கூடாது. கிறிஸ்தவ ஜாதிகள் பிறர் இடத்துல கையேந்தி நிற்கக்கூடாது. இன்னும் வீடுகளில் ஒரு மூடை அரிசி இருக்கிறவங்க, ஒரு மூடை அரிசி வாங்கி வச்சுருக்கிறவங்க தயவு செய்து கையை தூக்கலாம். ஒரு மூடை அரிசிக்கு விலை என்ன? 4000 ரூபா, 3500 ரூபா இல்லையா? அப்படி தானே? யாருக்காவது ஒரு மூடை அரிசி இருக்கா வீட்டில்? இல்லை. ஒரு மூடை அரிசி வாங்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இல்லை மொத்தமாக வாங்கிறதுக்கு. இப்போ நம்ம தகுதி இழப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தகுதி இழப்பு. பொருளாதார வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். பொருளாதார வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இது நமக்கு மாறணும். மாறணுமா? மாற வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஐஸ்வர்ய சம்பத்தனாக இந்த பூமியில் கிறிஸ்தவனுடைய நாமத்தை தரித்தவர்களெல்லாம் வாழ வேண்டும். கையை தட்டுங்க. அதுக்காக கேட்பான், பொன்னையும் வெள்ளியும் அவர் கூடவே கொடுத்துருவார். மேலே வானத்தில் இருந்தாலும் சரி, கீழே பூமியில் இருந்தாலும் சரி எடுத்து கொடுத்துருவார். உற்சாகமா கையை தட்டி 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 சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா. என் மனைவி வாசித்த அதே வேத வசனத்தை திரும்ப வாசிப்போம். மேலும் நீங்கள்
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். உடன்படிக்கையான வார்த்தை, நிச்சயிக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ இதில் என்ன மறைவாக இருக்கிறது? ஒரு விசுவாசம் இருக்கிறது இல்லையா? விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இங்கே இந்த விசுவாசத்திற்குள்ளே வருவோம். இப்போ எவைகள் கேட்டாலும் தருவேன்னு இவ்வளோ நேரம் பேசியாச்சு. இனி விசுவாசத்தை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். என் மனைவி 7 முறைக்கு மேல் இந்த வசனத்தை வாசித்தார்கள் இல்லையா? வாசித்திருப்பாங்கல்ல. விசுவாசம் உனக்கு இருக்கா? விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா? தேவன் சொல்லியிருக்கிற இந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இருக்கா? பொய் சொல்றா? சரி, இந்த வசனத்தின்படி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் நூறத்தனையா என் மனைவியிடத்தில் இருக்கும் என்று நினைக்கிறவர்கள் கையை தட்டுங்க. பத்தியா? 0 மார்க். அவனுக்கு உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை என்று அவளுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 2 மோதிரம் 1 வளையல் வாங்கி ரொம்ப காலமாச்சு, திரும்ப கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பா. கிடைக்கும்னுள்ள விசுவாசம் அவளிடத்தில் இல்லை. ஆகவே அவர் கொடுப்பதற்கு தாமதமாகிவிட்டது. உச்சம கையை தட்டுங்க. ஆகவே விசுவாசம் இல்லாமல் திரும்ப கிடைக்கும் என்று விசுவாசத்தோட கலட்டி கொடுத்துருந்தா கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்படிதானே? தேவனுடைய பணியை செய்வதற்கு தட்டுப்பாடு வரும்போது கேட்டுருவேன். அவள் கொடுத்துட்டா, ஆனால் இன்றைக்கி வரை கொடுக்க முடியல. அப்படியானால் விசுவாசம் அவளிடத்தில் இல்லாமல் கலட்டி கொடுத்தவ எதனையோடு கலட்டி கொடுத்துருப்பாள். ஒரு 3 days முன்னாடி சொல்கிறா, என்று கடன் மாறி எனக்கு அந்த 2 மோதிரமும் இந்த வளையல் கிடைக்கும். அவள் விசுவாசம் இவளிடத்தில் இல்லை. ஆகவே இன்று நீ விசுவாசத்தை பெறுவாய் என்றால் இன்றைக்கே அவர் திரும்ப கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். ஒரு சம்ம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே 7 முறைக்கு மேலே வேதத்தை வாசித்த பொழுதும் உனக்கு அந்த விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது நல்ல சூப்பரான கையை தட்டுங்க. இனிமேலாவது விசுவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா. நான் விசுவாசத்தோட சில காரியங்களை செய்வேன். என்ன செய்வேன்? இந்த ஆலயம் கட்டும் பொழுதும் ஒரு குடிசையை பெயர்த்து போட சொன்னார். அதாவது பழைய ஓலை, ஒரு வீடு கட்டி அது கலற்றி எறியப்பட்ட வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஓலையை 10 அடி உயரத்தில் காற்றாடி இலைகளை வைத்து நாங்கள் அதை கட்டி பன்றிக்கு ஒரு கூடம் ஒருக்குவது போல 2 பிள்ளைகளுக்கும் எனக்கும் மனைவிக்கும் ஒரு வீடை கட்டினேன். பெய்கிற மழையெல்லாம் உள்ளே வரும், பெய்த மழையெல்லாம் உள்ளே வரும். ஆகவே அக்காலத்தில் மழை வராமல் இருக்கிறதுக்கு ஜோம் பண்ணவனா, மழை வராமல் இருக்கிறன்னா இரவாக நல்லா தூங்கணும் என்பதற்காக. ஆனால் இரவெல்லாம் மழையாக வரும், இரவெல்லாம் மழையாய் வரும். சாக்கு அதை மூட வத்தல் மலை கட்டி வர அந்த மூடியை வச்சு நாங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து தூங்க வைப்போம். அல்லேலூயா. கூடவே பன்றிக்கொப்பான சொறி நாய்களெல்லாம் கூடவே படுக்கும். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், மழை காலத்தில் தான் சொன்னார், இந்த குடிசையை பெயர்த்து போடு 4 மாடியை கட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 4 மாடியை கட்டுவேன்னு சொன்னார். அப்படியே விசுவாச பரீட்சை வருகிறது. என்னிடத்தில் டீ சாப்பிட்றது கூட காசு இல்லை, டீ சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சுமார் 40 நாட்களுக்கு மேலே அப்படியே ஒரு பஞ்சம், அப்படியே ஒரு தரித்திரம். இந்த வேளையில் தான் அவருக்கு மகிமை வெளிப்பட போகிறது. நீ இதை பிரித்து போடு, நான் கட்டுறேன்னு சொன்னார். என் மனைவிட்ட சொன்னேன், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அது இந்த குடிசையை பெயர்த்தி போடுவோம். 4 பக்கம் காம்பவுண்டு கிடையாது, ஓப்பன் பிளேஸ் இருக்கிறதோ துணி மாற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு மறைவிடம். நான் ஒரு பெண்ணாக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் என்று 2001 இந்த வார்த்தை வெளிப்பட்டது என் மனைவிடத்திலிருந்து. நான் சொல்லேன், கர்த்தர் தான் பேசுகிறார். ஊழியத்தினுடைய அழைப்பு உனக்கு தெரியும்,
இயேசு கிறிஸ்துவே சென்னை ஓக்கியம் துறைப்பாக்க நதியிலே வந்து ஞானஸ்தானம் எனக்கு நேரடியாக கொடுத்த 4 பேர் பார்த்ததில் ஒரு சாட்சி இவதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது இவளுக்கு புரியும், தெரியும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. அப்போ முதல்ல விசுவசிக்க வேண்டியது யார்? என் மனைவி தான் விசுவசிக்க வேண்டும். வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். ஆனால் விசுவாசம் என்பது உலக பிரகாரமாக இருந்தது. ஒரு ஆடை மாற்றுவதற்கு இடமில்லாதபடிக்கு நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? நல்லா இருக்கிற தாவீதை பார்த்து தானே காட்டுக்கு ஓடி போடான்னு சொன்னார். அரண்மனையில் இருந்த மோசே தானே நீ ஓடிப்போன்னு சொன்னார் ஆடு மேய்க்கிறதுக்கு. நான் அதிபதி, நான்லாம் ஆடு மேய்க்க போக மாட்டேன்னு சொன்னானா? சகல ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரன் யாக்கோபு, நீ ஆடு மேய்க்க ஓடி போடா, அங்கே 4 பொண்ணை வச்சுருக்கேன்னு சொன்னார் மறைமுகமாக. ஆனால் 4 பொண்ணை வச்சுருக்கதா யாக்கோபுக்கு தெரியாது. நீ இங்கே இருந்தால் 1 கட்டுவேன், அங்கே போனால் 4 தருவேன் இன்னும் மனசில் நினச்சி நீ ஓடி போடான்னு சொன்னார். மொத்த ஆஸ்தி விட்டு ஓடி போனான். ஆபிரகாம் சொந்த தேசத்தில் சௌவாக்கியமோடு வாழ்ந்து கொண்டு இருந்தான். நீ பரதேசியாய் சுற்றித் திரிவதற்கு இந்த தேசத்தை விட்டு ஓடி போடான்னு சொன்னார். ஓடியே போனான். வேதத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு வேடிக்கையான கதாபாத்திரங்கள் அல்ல, உயிருள்ள கதாபாத்திரங்கள், கீழ்ப்படிதலுள்ள பாத்திரங்கள். அல்லேலூயா. ரூத்துக்கு கல்யாணம் ஆச்சு, புருஷன் இல்லை. உனக்கு இன்னொருத்தனை தருவேன்னு சொல்லி தேசத்தை விட்டு ஓட்டி விட்டார். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. எஸ்தர் வாழ்வதற்கே வழி இல்லை, ஒரு ஏழை குடும்பம். அவளை எத்தனை ஸ்திரீகள் மத்தியில் மிகவும் அழகுள்ளவர்களாய் கண்டு ராஜா மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவுக்கே மனைவியாக வைத்து சமஸ்து இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு முத்திரையில் காப்பாற்றினவள். அலையிலே உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் பழைய ஏற்பாடின் காலத்திலும் புதிய ஏற்பாடிலும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிய வேண்டும். அன்றைக்கு இந்த வாக்குவாதம் நடைபெறுகிறது. ஆனாலும் நான் கர்த்தருடைய சப்தத்தை கேட்டு அந்த குடிசையை பெயர்த்து போட்டேன். அன்றுதான் கடுமழை பெய்தது. மழையில் நாங்கள் முழுமையாக இரவும் பகலும் 3 நாள் நனைந்தோம். கர்த்தர் என்றென்றைக்கு நனையாதபடிக்கு 4 மாடி கட்டிடத்தை இங்கே கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு அப்போது எவை கேட்டுக்கொள்கிறாயோ அதெல்லாம் கொடுப்பேன். என்ன, ஒரு டீ வாங்குற காசு இல்லாத எனக்கு 4 மாடி கட்டிடத்தை கட்டி தந்து உங்களை இங்கே உட்கார வச்சு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். இப்போ எனக்கு செய்ததை உங்களுக்கும் செய்வார். ஆகவே நீங்கள் விசாலமாய் கேளுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் பிரசங்கத்தில் திருப்தி அடையும்படி சொல்லலை. இந்த பிரசங்கத்தின் மூலம் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் அதை அடைய வேண்டும். நம்ப முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். குறிப்பாக ஜீவ ஒளி குடும்பங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வேத வாக்கியங்களை சத்தியம் என்று அறிந்து கொள்கிற ஜனங்களுக்கு செய்ய போகிறாரு. கேளாதவர்களுக்கு ஐயோ கேடு, அவ்வளோதான். அல்லேலூயா. நான் உன்னுடைய இல்லத்தின் வாசலை வந்து கதவை தட்டுவேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உன்னோட கூட பந்தி அமர்வேன் என்று சொல்லுகிற தேவன். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. வேணா கதவை தட்டுவார், திறந்து பாருங்க, வீட்டுக்குள்ள வந்து நிற்பார். தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது ஒரு வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை. அல்ல, உயிருள்ள ஜீவாப்பம். கர்த்தர் வருவார். அல்லேலூயா. இந்த பூமியில் வந்திருக்காரா இல்லையா? இதை யாராலும் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். இந்த பூமியில் ஒன்றுமில்லாத காலம், சென்னையில் இருந்த காலம், என் சகோதரர்களால் அடித்து துரத்தப்பட்ட காலம், இந்த ஆஸ்தி எடுத்து கொள்வதற்காக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுந்த காலம். எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஓடி போனோம். ஆனால் சென்னையிலிருந்து கர்த்தர் பேசினார். எந்த இடத்தை விட்டு நீ துரத்தப்பட்டாயோ அந்த இடத்திலே உன்னை ஸ்தாபிப்பேன் என்றார். நான் நிற்கிற பூமி தேவனுடைய வார்த்தையை உலகம் மேங்கம் விதைக்கும் என்று சொன்னார். நம்ப முடியாது. ஊருக்கு வந்தால் எனக்கு ஒன்றே போட்டுருவானோ.
ஊருக்கு வந்தால் கொன்னே போட்டுருவான்வான். ஆகிய பயத்திலும் திகிலிலும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொன்னார்? நான் நிற்கிறேன். பார்த்தா நிற்கிறார். இப்போ என்ன நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா? இதே மாதிரி நான் தேவனை பார்க்கிறேன். நம்ப முடியலை, நம்பித்தான் ஆகணும். ஒரு முறையில் பல முறை. ஆகவே சென்னையில் இருந்தது எல்லா ஆஸ்திகளையும் பிடுங்கிட்டார். ஏன்னா ஆஸ்திகள் அங்கே இருக்கும்போது நான் இங்கே வரமாட்டேன். மொத்தம் ஆஸ்தியை பிடுங்கி ₹1 2 இட்லி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நடு ரோட்டில் நிறுத்தினார். குடியிருந்து